ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் மாத ராசி பலன் 2025. செப்டம்பர் மாதம் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும், எந்த ராசிகளுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும், இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசிகளை மாற்றுகின்றன. இவை கிரக பெயர்ச்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன. கிரக பெயர்ச்சிகளின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படுகிறது. சில ராசிகளில் இவை நல்ல பலன்களையும் சில ராசிகளில் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகின்றன. செப்டம்பர் மாதத்தில் சூரியனுடன் சேர்ந்து புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களும் தங்கள் ராசிகளை மாற்றுகின்றன. ஜோதிட ரீதியாக இந்த முக்கிய ஒரு மாதமாக உள்ளது. செப்டம்பர் மாத கிரக மாற்றங்களின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும். எனினும் சில ராசிகளில் இந்த அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும். இவர்களுக்கு இந்த மாதம் பொற்காலமாக ஜொலிக்கும். இந்த அதிர்ஷ்ட ராசிகள் பற்றி இந்த பதிவில் காணலாம். செப்டம்பர் மாதத்தில் மேசம் முதல் மீனராசி வரையிலான 12 ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். ரிஷபம் ராசி. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாத தொடக்கத்தில் 4ஆம் வீட்டில் சூரியன், புதன், கேது பகவான் இணைந்து 10ஆம் வீட்டில் ராகு பெயர்ச்சிக்கிறார். மாதம் முழுவதும் குரு பகவான் 2ஆம் வீட்டில், சனி பகவான் 12ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பார். மாதத்தின் முற்பாதியில் சுக்கிரன் 3வது வீட்டிற்கும் பிறகு 4ஆம் வீட்டிற்கும் நுழைவார். 5 மற்றும் 17ஆம் தேதிகளில் புதன் மற்றும் சூரியன் 5ஆம் வீட்டிற்குள் நுழைவார்கள். மாத தொடக்கத்தில் செவ்வாய் 5ஆம் வீட்டில் அமர்ந்து 13ஆம் தேதி 6ஆம் வீட்டில் நுழைகிறார். இந்த மாதம் நீங்கள் நிதி ரீதியாக நல்ல பலன்களை பெறலாம். ஆனால் நீங்கள் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப முன்னணியில் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தொழில், வியாபாரம் போன்ற விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இருப்பினும் குரு பகவானால் உங்கள் பேச்சுவார்த்தைகளால் குடும்ப பிரச்சனைகளை கையாளக்கூடியதாகவும் மற்றும் வீட்டில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கும். தனிப்பட்ட உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். திருமண உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் மனைவியை வருத்தப்படுத்தும் எதையும் சொல்வதையோ அல்லது செய்வதையோ தவிர்க்கவும். குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் காதல் உறவுகளில் டென்ஷன் அதிகரிக்கும். பிற்பாதியில் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மாணவர்கள் கடினமான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் தொழில்நுட்ப மாணவர்கள் பயனடைவார்கள். அப்போது வியாபாரம் சம்பந்தமாக சில செலவுகள் ஏற்பட வேண்டி வரும். வியாபாரத்திலும் கவனம் தேவை. வெளிநாட்டு மூலங்களிலிருந்து நீங்கள் நன்மைகள் பெறலாம். நீங்கள் படிப்பிற்காக வெளியூர் செல்லும் கனவில் இருந்தால் நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும். ஆனால் மாதத்தின் முதல் பாதியில் சிலருக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதம் குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினர் வரலாம். சில சுபகாரியங்கள் நிறைவேறலாம். இது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை பராமரிக்கும். உங்கள் அன்புக்குரியவர் உங்களுடன் அன்பாக பேசுவார் மற்றும் நல்ல வேலையை செய்யுமாறு அறிவுறுத்துவார். இது உங்கள் உறவுகளை மீண்டும் பலப்படுத்தும் மற்றும் பரஸ்பர பிரச்சனைகள் தீர்க்கப்படும். உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உடல்நல பிரச்சனைகள் இருக்கலாம் மற்றும் உங்களிடையே பதற்றம் அதிகரிக்கலாம். இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் நல்ல காரியம் நடந்தால் பணம் செலவாகி அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த வழியில் பணத்தை இயக்கம் இருக்கும். ஆனால் வீட்டில் உங்கள் நிதிநிலை நன்றாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய வழக்கத்தை பின்பற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் உணவில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் பிரச்சனைகளை சமாளிக்க மன அழுத்தத்திலிருந்து விலகி இருக்க முயற்சி செய்யுங்கள். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமையன்று சுக்கிர பகவான் பேச்சு மந்திரத்தை உச்சரித்து வந்தால் நன்மை உண்டாகும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.